ஹாய். 20க்கு 20 எடுத்துக்கிட்டு அதில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 20க்கு 10ங்கிற மாதிரி வரும். அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி கீழே பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டு மடக்கிக்கோங்க. இந்த கார்னர் பகுதியெல்லாம் கிளியராக வரணும். அப்போ தான் அது நமக்கு நல்லா வரும். அடுத்த பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மடக்கிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு இந்த மாதிரி மேல் பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ பேப்பரை நிமித்துக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்த அந்த அடி சைடை மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த பின்னாடி பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக இப்படி வச்சு மடக்கிக்கோங்க. இந்த பகுதி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம கீழேருந்து மேலே போகணும். இனி அதே மாதிரி மேலேருந்து கீழே மடக்கிக்கணும். இப்போ இனி என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இந்த முனைப்பகுதி இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணோம்ல இதே மாதிரி இதனோட அடுத்த சைடையும் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதல் பண்ணோம் பார்த்தீங்களா, மேலேருந்து ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக மடக்கிக்கணும். அடுத்த பகுதியை கீழேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். கரெக்டாக அந்த நேருக்கு வச்சு மடக்கிக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் மடக்கினதுக்கு பிறகு சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்து இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த இப்படி இந்த மாதிரி கரெக்டாக இப்படி பிடிச்சி விட்டுக்கணும். அடுத்து இந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். எண்டோரம் மடக்கி விட்டுக்கணும். அடுத்தது மடக்கி விட்டுட்டு இந்த சென்டர் லைன் வருது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இப்படி வச்சு மடக்கிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும்.
இப்போ இந்த ஸ்டெப் பண்ணதுக்கு பிறகு இந்த பொஷனை முன்னாடி பார்த்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி அதாவது கீழே பகுதி கரெக்டாக இந்த எண்டு ஒரு வாரம் மாதிரி இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. லைன் வரைக்கும் ஒரு பக்கத்தை இது பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடுத்த பகுதியை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த ரெண்டு பக்கத்து இறகும் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. எல்லா முப்பகுதிகளையும் நீட்டாக நல்லா இது பண்ணி பிடிச்சி விட்டுக்கோங்க. நிரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பகுதியும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க ரெண்டு பகுதியிலையும். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த முனை மாதிரி இருக்கிற பகுதியும் கொஞ்சமாக மேலே ஒசுத்தி விட்டுக்கோங்க. அந்த பக்கத்தையும் ஒசுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து எல்லா ஓரங்களையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு முனைப்பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. மேலே பார்த்தும் கீழே பார்த்தும் அந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி விடும்போது இந்த மாதிரி கால் வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி நெளிச்சுக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மூக்கு பகுதியை கரெக்டாக வளைச்சி மடக்கிக்கணும் 2 பக்கமும். அதுக்கப்புறம் அந்த தலைப்பகுதிக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். தலை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அந்த அலகு பகுதியை கீழே தாத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் காலை இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுட்டு இந்த பகுதியிலெல்லாம் பேலன்ஸாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த வால் பகுதிக்கு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டு அதை கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு பறந்து வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இறகு பகுதி இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க.
இறகு பகுதியை வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கால் பகுதியை லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா நமக்கு. இப்போ பறவை ரெடி ஆயிடுச்சு. இந்த அழகு பகுதியை மட்டும் கீழே தாத்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தேங்க்யூ ஆல்.